Hi guys, exercise 1.1ல 7th sum first subdivision பார்த்துடலாம். இங்கே வந்து டேரெக்டாக செட் எதுவுமே கொடுக்கல, ஸோ நம்ம தான் இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். இப்போ ஏங்கிற செட் என்ன? செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 8ன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 நமக்கு தெரியும். இங்கே வந்து முன்னாடி எந்த ஒரு லிமிட்டும் கொடுக்கல, ஸோ நம்ம 1லேருந்து தான் எடுத்துக்கணும். லெஸ் தென் 8, அப்போ 8க்கு முன்னாடி எலமெண்ட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஆனால் இங்கே வந்து லெஸ் தென் 8 சொல்கிறாங்க. அப்போ 8க்கு முன்னாடி இருக்க எலமெண்ட் வரைக்கும் நம்ம எடுத்தால் போதும். இப்போ ஏங்கிற செட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிங்கிற செட்டுன்னு கொடுக்குறாங்க. செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தென் 8. இப்போ ப்ரைம் நம்பர்ஸ்னால் 2 3 5 7 அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். இப்போ லெஸ் தென் 8 அப்படிங்கிறனால 2 3 5 7 நெக்ஸ்ட்டு 11 போயிடும். ஸோ 7ஓட முடிஞ்சுது. நம்மளுக்கு லெஸ் தென் 8 தான் கேட்குறாங்க. இப்போ பிங்கிற செட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு சிங்கிற செட் என்ன? செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் நம்பர்னால் என்ன? 2 4 6 8 10 இப்படி போயிட்டே இருக்குமா? ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? ப்ரைம் நம்பர். ஈவன் நம்பரில் ப்ரைம் நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் கிடையாது. அப்போஸ் ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் தான் 2, அவ்வளோதான். ஸோ சிங்கிற செட் என்ன? 2. இப்போ ஏபிசி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ LH இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சியா. ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம கொடுக்கல, ஸோ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஏங்கிற செட் என்ன? 1 2 3 4 5 6 and 7. இன்டர்செக்ஷன் பிங்கிற செட் என்ன? 2 3 5 7. இப்போ இன்டர்செக்ஷன்னா நமக்கு தெரியும், ரெண்டு செட்லேயும் இருக்க சேம் எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1 இங்கே இல்லை, 2 இங்கே ஒன்று இருக்குது, 2 இங்கே இருக்குது, ஸோ 2. நெக்ஸ்ட்டு 3, நெக்ஸ்ட்டு 5 இருக்குது, நெக்ஸ்ட்டு 7 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எல்ஹெச்எஸ் என்ன? ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பிங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதணும். 2 3 5 7 கிராஸ் சிங்கிற செட் என்ன? வெறும் 2, அவ்வளோதான். கிராஸ் போட நமக்கு தெரியும். இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் இந்த எலமெண்ட்டை ஜாயின் பண்ணி எழுத போகிறோம். இப்போ 2 2 3 2 5 2 and 7 2. எல்ஹெச்எஸை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஏ கிராஸ் சி வேணும், பி கிராஸ் சி வேணும். அதை கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தால் ஆர்ஹெச்எஸ் கிடச்சிரும். ஏ கிராஸ் சி என்ன? ஏங்கிற செட்டை ஃபஸ்ட் எழுதிட்டோம், சிங்கிற செட்டை செகண்ட் எழுதிட்டோம். இது ரெண்டுக்கும் கிராஸ் போட்டால் போதும். கிராஸ் எப்படி போடுறது நம்மளுக்கு தெரியும். இப்போ 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பி கிராஸ் சி கண்டுபிடிச்சிக்கலாம். பிங்கிற செட்டை ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம், சிங்கிற செட்டை செகண்ட் எழுதியிருக்கோம். 2 2 3 2 5 2 and 7 2. இப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தால் ஆர்ஹெச்எஸ் கிடச்சிருமா? அப்போ ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சிங்கிற செட்டை ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம், இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சிங்கிற செட்டை செகண்ட் எழுதிட்டோம். இந்த ரெண்டு செட்லேயும் இருக்க சேம் எலமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1 2 இல்லை, 2 2 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 2 இருக்குது, 4 2 இல்லை, 5 2 இருக்குது, 6 2 இல்லை, 7 2 இருக்குது. ஸோ RH is equal to 2 2 3 2 5 2 and 7 2. ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலான்னு பார்த்துக்கலாம். இப்போ எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 A intersection B cross C is equal to A cross C intersection B cross C. Therefore, hence verified.
நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஏபிசிங்கிற செட்டில் நமக்கு தெரியும். இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது எல்ஹெச்எஸ்னு வச்சுக்கலாம், இது ஆர்ஹெச்எஸ்னு வச்சுக்கலாம். இப்போ எல்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் பி மைனஸ் சி என்னன்னு தெரியணுமா? ஸோ பி மைனஸ் சி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு பிங்கிற செட் என்ன 2 3 5 7 மைனஸ் சிங்கிற செட் என்ன 2. இந்த ரெண்டு செட்லேயே இருக்க காமன் எலிமெண்ட்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. therefore b minus c என்ன? b minus c is equal to 3 5 7. நெக்ஸ்ட்டு a cross b minus c நமக்கு தெரியணும். ஸோ ஏங்கிற செட் என்ன 1 2 3 4 5 6 7 cross b minus cங்கிற செட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன 3 5 7. கிராஸ் ப்ராடக்ட் போடுறது தெரியும். ஸோ ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் செகண்ட் செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் கூட லிங்க் பண்ணி எழுதணும். எழுதிக்கலாம். 1, 3 1, 5 1, 7. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கூட செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் லிங்க் பண்ணி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட், ஃபோர்த் எலமெண்ட், ஃபிஃப்த் எலமெண்ட், சிக்ஸ்த் எலமெண்ட், செவன்த் எலமெண்ட். இப்போது நம்ம எழுதியிருக்கிறது கரெக்டாக இருக்கா, நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 7 எலமெண்ட்ஸ். செகண்ட் செட்டில் 3 எலமெண்ட்ஸ். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 21. அப்போ கண்டிப்பாக 21 எலமெண்ட்ஸ் இருக்கும். 21 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எழுதுறது கரெக்டு. நம்ம இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கணும். ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஏ கிராஸ் பினா என்னன்னு தெரியணும், ஏ கிராஸ் சினா என்னன்னு தெரியணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற செட்டை ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம், கிராஸ் பிங்கிற செட்டை செகண்ட் எழுதியிருக்கோம். இப்போ கிராஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் கூடயும் லிங்க் பண்ணி எழுதணும், ஜாயின் பண்ணி எழுதணும். ஸோ 1, 2 1, 3 1, 5 1, 7 எழுதியாச்சு. செகண்ட் எலமெண்ட் கூட எல்லாத்தையும் லிங்க் பண்ணி எழுதியிருக்கோம், தேர்ட் எலமெண்ட் கூட லிங்க் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ அதே மாதிரி 7 எலமெண்ட்ஸ்க்கும் நம்ம ஜாயின் பண்ணி எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி வேணும். இப்போ ஏங்கிற செட்டை ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம், கிராஸ் சிங்கிற செட்டை செகண்ட் எழுதியிருக்கோம். சேம் அதே ப்ரொசீஜர் தான். செகண்ட் செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக எழுதிடலாம். இப்போ 1, 2 2, 2 3, 2 4, 2 5, 2 6, 2 and 7, 2 எழுதியாச்சு. இப்போ ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்போ ஆர்ஹெச்எஸ் என்ன? ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ரெண்டு செட்டில் இருக்க காமன் எலிமெண்ட்ஸை நம்ம கேன்சல் பண்ணணும். இங்கே 1, 2 இருக்குது, இங்கே ஒரு 1, 2 இருக்குது. நம்ம சின்ன செட்லேருந்து போய்க்கலாம். சின்ன செட்லேருந்து பெரிய செட்டுக்கு கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு 2, 2 இருக்குது, இங்கேயும் 2, 2 இருக்குது. 3, 2 3, 2 4, 2 4, 2 5, 2 5, 2 6, 2 6, 2 7, 2 7, 2. ஸோ செகண்ட் செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் கேன்சல் ஆகிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் செட்டில் மிச்சம் இருக்க எலமெண்ட்ஸை மட்டும் எழுதிட்டோம்னா நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ் கிடச்சிரும். therefore ஆர்ஹெச்எஸ் நம்ம எழுதிட்டோம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 A cross B minus C equal to A cross B minus A cross C. Hence verified.